வணக்கம். ஆன்மீக செய்திகள். காரைக்கால் கீழ காசாக்குடியில் பிரசித்தி பெற்ற சீதளாதேவி மாரியம்மன் கோயில் உள்ளது. கோயிலில் வைகாசி திருவிழா ஜூன் 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. முக்கிய நிகழ்வாக பெண்கள் பழத்தட்டு சுமந்து வந்து அம்மனை வழிபட்டனர். முன்னதாக உற்சவர் விநாயகர், சுப்பிரமணியர் மற்றும் சீதளாதேவி மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்தது. சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து பெண்கள் பழத்தட்டு சுமந்து வீதி உலா வந்து அம்மனை வழிபட்டனர். எம்எல்ஏ திருமுருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மதுரை பழைய குயவர் பாளையத்தில் உள்ள பதுவை அந்தோணியார் ஆலயத்தில் 150ஆம் ஆண்டு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. 13 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் 12ஆம் நாள் சிகர நிகழ்ச்சியாக அந்தோணியாரின் தேர்பவனி நடைபெற்றது. ஆலய நிர்வாக செயலாளர் ஜஸ்டின் திரவியம் தலைமை வகித்தார். தலைவர் நீதிராஜன், துணைத் தலைவர்கள் அலெக்சாண்டர், அந்தோணி ராஜன் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளர் முன்னாள் பேராயர் அந்தோணி பாப்புசாமி பங்கேற்று சிறப்பு திருப்பலி நிறைவேற்றினார். பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அனைத்து சமய பொதுமக்களும் பங்கேற்று அந்தோணியார் ஆசி பெற்றனர். தேர்பவனியை பேராயர் அந்தோணி பாப்புசாமி துவக்கி வைத்தார். பழைய குயவர் பாளையத்தில் தொடங்கி கீழ்மதுரை ஸ்டேஷன் வழியாக பாலரங்காபுரம் வழியாக மீண்டும் ஆலயம் வந்தடைந்தது. நாளை அன்னதானம் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கும் விழா நடைபெறும் என கூறினார். 1864க்கு முன்பிருந்தே இருக்கு சார். அதாவது அதற்கான பதிவு எங்ககிட்ட 1864 இருந்து இருக்கு. ஆனால் அதுக்கு முன்பிலிருந்து இப்போ மூதாதையர் காலத்தினால இருந்து இது பராமரிக்கப்பட்டு வருது. இங்கே பார்த்தோம்னா இந்து, முஸ்லீம்ஸ் எல்லாரும் இந்த கோயிலுக்கு வருகை தருவாங்க. இந்த கோயிலுடைய இந்த விட 150ஆவது ஆண்டு திருவிழா அழைப்புதல் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். அதில் கிறிஸ்டியன்ஸ், ஹிந்துஸ் எல்லாருடைய நேரம் அதில் கலந்து தான் இருக்கும். அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயில் அவ்வளோ தூரம் பார்த்தோம்னா நம்மளுக்கு புதுமைகள் நிறையா இங்கே நடக்கிற கோயில். இந்த வருட திருவிழாவில் கூட அந்த புதுமைகள் யார் என்ன அதை அடைந்தாங்களோ, யார் அந்த நன்மை அடைஞ்சாங்களோ சாட்சி சொல்கிறாங்க. அதில் கிறிஸ்டியன்ஸும் அடக்கம், ஹிந்துஸும் அடக்கம். இந்த மாதிரி இந்த கோயில் பல சிறப்புகளை கொண்டது சார். 150 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாற்றை உடையது எங்களுடைய ஆலயம் சார். இன்னைக்கு இந்த கோயிலில் நடக்கிறது இந்த வருடத்தில் 150ஆவது ஆண்டு திருவிழா. இந்த 150ஆவது ஆண்டு திருவிழா முன்னிட்டு எங்களுடைய மேனாள் பிஷப், மதுரையோட பிஷப் இந்த திருவிழாவை சிறப்பு செஞ்சுட்டு இருக்காங்க சார். அவங்க ஒரு கோல்டன் ஜூபிலி, சில்வர் ஜூபிலி இப்படி தான் அட்டன் பண்ணுவாங்க. இது 150ஆவது ஆண்டுன்றதுனால அவங்க இந்த திருவிழா சிறப்பு பண்ணிட்டு இருக்காங்க சார். ஒரு குழந்தை இல்லாதவங்க, திருமண பாக்கிய வேண்டி வர்றவங்க, இன்னும் பார்த்தோம்னா அந்த குடும்ப பிரச்சனைகள் உள்ளவங்க, உடல்நிலை குன்றியவங்க அனைவருக்கும் இந்த கோயில் விடுதலை கிடைக்குது சார். இதில் நாங்கள்லாம் ஒரு 8 இயர்ஸ் எங்கள் நிர்வாகம் நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள்லாம் இதில் அடைஞ்சிருக்க நன்மையை அளப்பரியது. எல்லாரும் பொருளாதாரத்துக்கு ஒரு தன்னிறைவாக இருக்கும், குடும்பம் சிறப்பாக இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த கோயிலை நாங்கள் பொறுப்படுத்தி செஞ்சுட்டு இருக்கிறதுன்னு நான் நம்புகிறேன் சார். நான் அதை விசுவசிக்கிறேன், நம்புகிறேன்.